அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாரதியார் பாரதிதாசன் ஒற்றுமையை தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியம், கரெக்டுங்களா? இவர் சுப்பையானோ இவர் அழைக்கிறாங்க. பாரதிதாசன் இயற்பெயர் அவர் தந்தை பேர்லேருந்து கனக சுப்புரத்துலேருந்து கனகம் எடுத்துட்டு சுப்புரத்தினம் மட்டும்தான் அவர் இயற்பெயராக இருக்கு. அடுத்தது பெற்றோர் பாருங்க, பாரதியார் பெற்றோர் வந்து சின்னசாமி ஐயரும் லக்ஷ்மி அம்மையார். பாரதிதாசன் பெற்றோர் கனக சுப்புரத்தினம், கனக சபைன்னு அழைக்கப்படுகிறார். இவருடைய தாய் பேர் வந்து லக்ஷ்மி அம்மையார். இவங்க ரெண்டு பேரோட தாய் பேரும் நேம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு, கரெக்டுங்களா? அடுத்தது பிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 11, 1882 எட்டயபுரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாரதியார் வந்து பிறந்திருப்பார். அதே மாதிரி ஏப்ரல் 29, 1891 புதுவையில் பாரதிதாசன் பிறந்திருக்காரு. இவருடைய பிறந்த தினமான ஏப்ரல் 29 தமிழ் கவிஞர்கள் தினமாக 2022 தமிழக அரசு அறிவிச்சிருக்கு, ஏப்ரல் 29. அடுத்தது பாரதியாரோட மனைவி பேர் வந்து செல்லம்மாள். பாரதிதாசன் மனைவி பேர் பழனி அம்மாள். அடுத்தது சிறப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா பாரதின்ற பட்டம் வந்து யார் கொடுத்தானாக்கா எட்டயபுரம் மன்னர் பாரதியாரோட 11 வயதுல கல்வி அப்படின்ற இந்த தலைப்பில் வந்து இவர் கவிதை ஒன்று அரங்கேற்றம் பண்ணியிருப்பார். அதனால எட்டயபுரம் மன்னர் வந்து பாரதின்ற பட்டம் 11 வயதுல பாரதியார் தந்திருப்பாங்க. அதே மாதிரி புரட்சி கவின்ற ஒரு பட்டத்தை பாரதிதாசனுக்கு பேரறிஞர் அண்ணா வந்து தந்திருப்பார். அடுத்தது படைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, உயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்காக படைச்சிருப்பார் பாரதியோட படைப்பு. அதே மாதிரி பாஞ்சாலி சபதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர்கள் அப்புறம் பாஞ்சாலி, பாரத தாயா வந்து பாஞ்சாலி வந்து ஆங்கிலேயர்களை வந்து கௌரவர்களாக உருவகப்படுத்தியிருப்பார் இதுல. அதே மாதிரி ஞானரதம், அக்னி குஞ்சிகள், 6ல் 1 பங்கு, ஸ்வர்ணகுமாரி, பூலோகரம்பை, இது எல்லாமே பாரதியாரோட படைப்புகள். இல்ல சத்திரிகையின் கதையும் தராசு பார்த்தீங்கன்னாக்கா உரைநடை நூல்களா இருக்கு. இதே மாதிரி இவர் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியன் பரிசு, இசை அமுது, இளைஞர் இலக்கியம், கண்ணகி காப்பியம், மணிமேகலை வெண்பா, சேர தாண்டவம், இது எல்லாமே பாரதிதாசனோட படைப்பு. இதுல குடும்ப விளக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 பகுதிகளா படித்த பெண்களோட சிறப்பை வந்து குடும்ப விளக்குன்ற ஒரு தன்னுடைய இலக்கியத்திலே காமிச்சிருப்பார் பாரதிதாசன். அதே மாதிரி இருண்ட விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா படிக்காத பெண்ணினுடைய அவல நிலையை வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நகைப்புக்குள்ளான அழகின் சிறப்பு இவருடைய படைப்பு தான். தமிழ் இயக்கம், தமிழச்சின் கத்தி, குறிஞ்சி திட்டு, இது எல்லாமே பாரதிதாசனோட படைப்பு. பிசிராந்தையர் வந்து நாடக நூல் 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாரதிதாசனோட பிசிராந்தையர். அடுத்து பாருங்க சிறப்பு பெயர்கள். பாரதியோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய கவிஞர், பாட்டுக்கொரு புலவன், ஷெல்லிதாசன், விடுதலை கவி, மகாகவி, புது கவிதையின் தந்தை, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் பாட வந்த மறவன், செந்தமிழ் தேனி அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மகாகவின்ட்டு இவர் அழைச்சது வந்து இவருடைய நண்பர் வா ராமசாமி. பாரதிதாசனோட பட்டப்பெயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கவிஞர், பாவேந்தர், பகுத்தறிவு கவிஞர், புதுமை கவிஞர், இயற்கை கவிஞர், பாரதிதாசனார். இவர் ஏன் பாரதிதாசனார் ஏன் பேர் மாத்தினார்னாக்கா தன்னுடைய பேர் சுப்பிரத்தினத்தை பாரதியார் வீடுக்கு வந்த பற்றின் காரணமாக தன்னுடைய பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கோள்கள். பாரதியாரோட மேற்கோள் பார்த்தீங்கன்னாக்கா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லியிருப்பாரு. நல்லதோர் வீணை செய்து மாதவர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது காக்கை சிறுங்கிலே நந்தலாலா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலான்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார் பத்தி பாரதிதாசனோட கூற்றுதான் இது. இது தமிழ் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் நூல்ல வாழ்க நிரந்தரம்,
வாழ்க வாழியவே என்ற இந்த கூற்று இருக்கு. அதே மாதிரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது தமிழ்நாடு நீங்க முடிஞ்சாக்கா அது பாரதியார். இதே மாதிரி பாரதிதாசன் தான் அவருடைய மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லியிருப்பாரு, புதியதோர் உலகம் செய்வோம், எங்கெங்கும் காணினும் சக்தியாடா, ஏழு கடல் அவள் வண்ணமாடா, தமிழுக்கு அமுதென்று பேர். இது வந்து நம்ம பாடப்பகுதியில 6ஆம் வகுப்புலேயே இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இதுவும் இவருடைய முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் வரி தான். அடுத்தது ஏடெடுத்தன் கவி ஒன்று வரைந்தது. இதுவும் நம்ம பாடநூலில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் தான். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம். வையகம் சொல்லியிருப்பார் பாரதிதாசன். இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டுத்துலயுமே வள்ளுவன் வள்ளுவன் வரும். அப்படி இப்போ இங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வையகம் மட்டும்தான். இப்ப திருக்குறளை வந்து சிறப்பிக்கும் விதமா என்ன பண்ணியிருப்பாரு பாரதியார், வள்ளுவனை தன்னை உலகனுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இதே பாரதிதாசன் சொல்றோம்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நடத்திய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாரதியார் தான் வந்து இதழ் பணியில ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்காரு. இப்போ வந்து ஆங்கிலேய இதழில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பால பாரத், யங் இந்தியா அப்படின்ட்டு ஆங்கிலேய இதழ்கள் இவர் நடத்திருக்காரு. இப்போ இவருடைய பாடல்கள், பாரதியாரோட பாடல் விவேக பானுன்ற இதழில் வந்து இவர் எழுதின பாடல்கள் முதல்ல வெளிவந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா அப்படின்ற இதழில் வந்து கருத்து படங்கள்ல கார்ட்டூன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாரதியார் வெளியிட்டிருப்பாரு. இந்தியா என்ற இதழ் வந்து சிறப்பு நிறத்துல வெளியிட்டிருப்பாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட அடிமை தனத்தை தன்னுடைய எழுத்துக்களால் வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர் வந்து பாரதியார். அதுக்கு அடுத்து விஜயன்ற ஒரு இதழ்லையும் சுதேசமித்திரன், சக்கரவர்த்தின்ற இதழ்ல பணியாற்றி இருப்பாரு. இப்போ பாரதிதாசன் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னாக்கா குயில்ன்ற இதழ், பொன்னின்ற ஒரு இதழ் நடத்திருப்பாரு. இப்போ குயில், இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை குயில்ல பார்த்தீங்கன்னாக்கா குயில் பாட்டு வந்து குயில் பாட்டு பாரதியார் வந்து எழுதுனது. இப்போ குயில்ன்ற இதழை நடத்தியவர்னு கேட்டீங்கன்னாக்கா பாரதிதாசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ட்டு ஒரு புதுவை வாழ்த்து பாடலை வந்து பாரதிதாசன் பாடியிருப்பார். இப்போ மொழி புலமை பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் இந்த 3 மொழியிலுமே சிறப்பு வாய்ந்தவங்களா இருந்திருக்காங்க. ஓகே, இதுல அடிக்கடிக்க ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாரதின்ற இந்த பேர் வந்து எப்போ அவருக்கு கொடுத்தாங்கன்னாக்கா 11 வயசுல. யார் கொடுத்ததுன்னா எட்டய பிரம்மன். அதே மாதிரி புரட்சி கவின்ற இந்த பட்ட பெயர் வந்து அண்ணா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பாரதிதாசனுக்கு. 2 பேருக்கு இருக்க ஒற்றுமை என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா பேர் 2 பேருக்குமே லக்ஷ்மி அம்மையார் தான். இவர் குயில் பாட்டை பாடியிருப்பாரு. இவர் குயில்ன்ற இதழை நடத்தியிருப்பாரு. இவர் புது கவிதையின் தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க வந்து இவர் புரட்சி கவிஞர், புதுமை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், இயற்கை கவிஞர் அப்படின்னு போட்டிருக்கணும். அடுத்தது இந்த மேற்கோள்ல வந்து இந்த திருக்குறள் பத்தி சொன்ன மேற்கோள்கள் தான் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமையா இருக்கும். ஏன்னாக்கா வள்ளுவனை தன்னை உலகனுக்கு தந்து வான்புகழ், இப்ப 2மே ஒரே மாதிரி இருக்கும். இந்த தமிழ்நாடுன்னு முடிஞ்சா பாரதியார், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புயல் வையகம் முடிஞ்சாக்கா பாரதிதாசன். நன்றி.